நான் இந்த சபை நாடி வருகின்ற போது நான் யார்? நீ யாரு? நான் அந்த வரக்கூடாது. யார் என்று தெரியலையா? எப்படி தெரியும்? சொன்னா தெரியும். பிறகு மீரன் சொன்னா வியாபாரம் பண்ணுங்கடா. Yeah.
வணக்கம். எவ்வளவு மரியாதையா மதிப்பு என்ன சொன்னல சொல்றதானே அதுக்கு தாண்ட என்ன தெரியாம மந்திரி புத்தி மந்திரி இல்லையா? ஆமா இரு. இருந்தாலும் நான் இந்த சபையை நாடி வருகின்ற போது இந்த நாடகம் இதற்காக ஐயா இந்த இடத்துல விட்டாங்க. எதுக்கா? ஆமா சோத்த திண்ணி காலையில நைட் சோத்த திண்ணி எனக்கு தெரியாது. கெட்டவனே இப்ப இந்த ஊத்துக்குழி மாதேஸ்வரன் கோயில்ல நாடக விடணும் என்று சொல்லி நம்ம மாதப்பன் நம்ம ராஜ அரசனும் எனக்கு இருவரும் போன பட்டு சொன்னாங்க. அதற்காக இருந்தாலும் நான் இந்த இடத்துல இருக்கேன். நான் யாரு சொல்லு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு மீன் சொல்ல வியாபாரம் பண்ணிட தீரன் தீரன் வந்தேன் ஜம தர்மன் வீரன் வீரன் வாரேன். அடிச்சா 200 ரூபாய் மிச்சாச்சு. மண்டல மண்டல கண்ணு தரங்கிறா மண்டல மண்டல கண்ணு தரங்கிறா மந்திரி இப்போது இந்த உலகிலே இந்த மாதேஸ்வரன் கோயிலுக்கு இருந்து நான் வந்து இடத்திலே என் பேர் என்ன தெரியுமா? அவன் தாண்டா யமா. என் பேர் யமா. சொல்லு உண்மையை சொல்லுவேன். என்ன சொல்லுகிறேன்? அப்படி இருந்தாலும் பார்க்க வேண்டும். சித்திரபுத்திரன் வர வேண்டும். அவர் சீக்கிரமாக நான் சொன்னதாக ஏனென்றால் நீண்ட காலமாக நீ சித்திராபுத்திர கணக்கு எனக்கு காட்டவில்லை. யாரை பிடிப்பது யாரை விடுவது என்பது தெரிவதில்லை. இருந்தாலும் நான் நியாயம் தவறாத ஆட்சி செய்யக்கூடியவன். ஆமா, இன்றைய பிடிக்கும் உயிரை நாளைக்கு பிடிக்கக்கூடாது. நாளை பிடிக்கும் உயிர் இன்றைக்கு பிடிக்கக்கூடாது. ஒரு கால் பிடித்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? தங்க சிவாதனத்திலே அமர்ந்து வெள்ளி கம்பத்தை காலால் மிதித்து நான் ஆட்சி செய்கின்ற போது மேல ஆகாயத்திலே பாரங்கள் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்க முடிய வேலையாளை ஆனால் மயிறு வழியாளை
கீழே அக்கினி ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு தவறு நாளை வார்த்தை இன்றை செய்தால் இன்றைய வார்த்தை நாளை செய்தால் மந்தை பாறையாத இமயமலை போல் இருந்து நான் மாண்டு விடுவேன். உன்னை வைத்திருப்பது எது தெரியுமா? யாருக்கு ஆயுள் முடிந்து விட்டது, யாருக்கு ஆயுள் முடியவில்லை. இன்றைய தினத்தில் யாரை பிடிக்க வேண்டும், நாளை யாரை பிடிக்க வேண்டும் தெரியும். அப்படியா? அதற்காக தான் வச்சு பாருங்க. இந்த சீன நாக்கின் ஊரே சேர்ந்த அப்படியே பேசுறாங்க. இவரு இந்த பஞ்சகமா நியாயம் பேசி அதிகமாக லஞ்சம் வாங்கும். அப்படியா? ஆமா. அதிகமாக லஞ்சம் வாங்கும். அப்படி என்றால் அப்படி என்றால் தெரியுமா? அவனுக்கு அயல் பண்ணி விட்டதை அதை நான் தொடக்கூடாது. ஏனென்றால் என் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி இது தூதர்கள் அவனை சொல்லி அனுப்பி அவனை படித்து விடு. அப்படியே ஆகட்டும். வந்தது யார் என்று அறிந்தாயா? தெரியாது. சொல்லுகிறேன் கேள். ஏழாவது தினத்தில் மகாராஜா யமதர்மராஜா என்னை அழைத்திருந்தார்கள். அவரை சென்று பார்க்க வேண்டும். மந்தாரம் என்று சொல்லக்கூடிய புஷ்பங்களை கழித்து உன் பாதத்தில் வைத்து அனாதக்கூடிய வந்தனம் செய்தேன் மகாராஜா. ஆனால் தூதர்களே எந்திரிங்கள். என் பாதார விந்தங்களை பணிந்தபடியாக நீங்க எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தூதர்களே? சொல்லுங்கள் மகாராஜா. சொல்ல மங்க மகாராஜா நாகவாய் ஏனாதே தூதே மங்க மகாராஜா நாகவாய்
பார் உலகில் கடல் சூழ்ந்த உலகத்தில் இந்த சங்கரன் அருளை பெற்று என்றுமே என் அருகாமையில் தூதர்மார்கள் சுதோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் மகாராஜா மகாராஜா அழைத்த காலம் என்னவா எந்த திசை போக வேண்டும்? யாருக்கு அழைத்து அவரிடத்தில் கேளுங்கள். சித்திரபுத்திரன் அழைத்து விட்டோன். அவன் தாய்க்கு கஞ்சி ஊத்தாமலும் கடன் கொடுக்காமலும் கண்ட வீட்டில் காலத்தை கழித்துக் கொண்டு எப்படி நல்லவன் ஆட்சி செய்கிறானோ இந்த உலகத்தில் இறந்து இடம் கிடையாது. அவனுக்கு என்ன தானே தெரியுமா? எரிகின்ற கொப்பரையில் தலை கீழாக வைத்து கால் மேலாக வைத்து பவிக்க வேண்டும். பவித்து அது மட்டும் இல்லை அவனை போய் சீக்கிரம் பிடித்து இருந்தாலும் இன்னொருத்தர பார்ப்பாரு. ஆனால் சித்திரகுப்தரா இன்றும் வேற யார் காயல் முடிந்து விட்டது. ஒரு நிமிஷம் இருப்பான். ஆனால் என்ன தருமரே அச்சிதா தேசத்தையாலும் சுச்சிதா மகாமுனிவரான குருவனாகிய பக்த மார்க்கண்டேயருக்கு இன்றோடு 16 முடிந்து விட்டது. ஆமா ஆமா. இப்பொழுது அது மட்டும் இல்லை. கொஞ்சம் கல்லுடு சித்திரபுத்திரா மந்திரி எத்தனை நாள் ஆகிவிட்டது? எத்தனை நாள் இருக்கிறது? இன்றோடு 16 முடிந்து விட்டது. 16 முடிந்து விடிந்தால் 17 ஆகிறது. இன்றே போய் அந்த திருக்கடை ஊர் அமிர்தகண்ட ஈசனிடம் அவன் சென்று பூஜை செய்திருக்கின்றான். ஏண்டா உனக்கு ஒரு மந்திரி என்ற அசதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தை ஆளக்கூடிய பிரதமராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அருகாமல் இதற்கு மந்திரி வச்சிருக்க தெரியுமா? வரும் முன் காப்போம். ஆனால் நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கின்ற போது சொல்லுகிறேன் அப்படின்னு சித்திரபுத்திரன் நம்பி ஒண்ணும் சரியில்லை. ஏனென்றால் இந்த டிவியில வந்தது போல மோசடி, பண மோசம், மோசம், சொத்து மோசம், பெண்களை கருப்பளிப்பு இதை போல வருகிறது. சீக்கிரமாக சென்று அந்த திரைக்கடையூர் சென்று பார்க்கணும் இருக்கிறான். மிருகண்டையருடைய மகன் மார்கண்டன் அவனுக்கு ஆயுள் முடிந்து 3 நாளைக்கு ஆகிவிட்டது. 3 நாளை என்றால் 3 நிமிடம் இருக்கிறது. 3 நிமிடம் சீக்கிரமாக நான் பிடித்து வா. அப்படியா
என்ற கிராமம் சிறிய கிராமத்தில் பூஜை செய்து கொண்டிருக்கின்றான் மார்க்கண்டையன். ஆமா, போய் பார்க்கலாம். போலாம். அவன் செய்வதை நீதான் செய்யற. புதுசா முதல்ல அவங்க அவசரத்துக்கு எந்த வேலை ஆகாது. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இந்த திருக்கடையோடு ஊரிலே பூஜை செய்து கொண்டு இருக்கின்றான். அவனை நம்ம அழைக்க வேண்டும். வா போலாம். ஆனால் தூதர்களே, அந்த காரணம் என்ன? அந்த காரணம் என்ன? உனக்கா வந்து ஈசன் கொடுத்த வரம் இந்த 14 முடிந்து விட்டது. அதனால எங்க மகனாக அனுப்பி வைத்திருக்கிறப்பா, நீயா வந்தால் அதாவது வான வேடிக்கை நாட்டிய பெண்கள் நடிகக்கூடிய அதாவது புஷ்பாவாகப்பட்டது வாழாக நிக்குது. அதை ஏற்றி சென்று சொர்க்கத்துக்கு சேர்த்துவோம். அப்படியா? ஆமா. இல்லாவிட்டால் வந்தால் புஷ்பவானம் ஏற்றி சொர்க்கத்துக்கு சேர்த்துவேன். வரவில்லை என்றால் கத்தியால குத்தி அங்கத்தை கண்டா பிளந்து மூட்டை கட்டி எடுத்துட்டு போய்விடுவேன். உடல் நொடி எது உனக்கு சௌரியம்? என் சிவனாரி இருக்க போது அறிவு கட்ட தூதர்களை அப்புறம் ஓடி போடா. ஓம் சந்திரநாத், ஓம் சுப்ரமணியம், ஓம்
அதிலே நான் சிறந்த தூதர். ஆமா. அப்படி இருக்க இதுவரைக்கும் யாரையும் நான் விட்டே சென்றதில்லை. ஆமா ஆமா. ஏனென்றால் உண்மையான மகாராஜாவுக்கு ஏற்ற மந்திரியாக இருந்து நான் சொன்படி கேட்டு நான் சொல்லவர்களை எல்லாம் பிடித்து வந்து வேலை செய்தாய். இன்று இதற்காக சும்மா எங்கே அந்த மார்கண்டன் கட்டாமல் செய்வோம். அப்படி இருக்க இன்றைய தினம் எனக்கு எப்படி சொல்வது என்ற மனமில்லை. ஏனென்றால் அவன் ஏதோ ஒப்பந்த உண்டாங்கி எங்க பாட்டி குறைகள் வச்சுக்கிட்டேன். என்னமோ உடனெல்லாம் பூசிக்கிட்டேன். எடுத்து ஊதுறான். பிடிக்காத தூதரை எங்கடை ஓடிக்கிறாய். சொல்லுங்க ராஜா. இப்போது சொல்கிறேன் கேள். உன்னை நம்பி இந்த உலகத்தை சாமலாவரி விட்டான் தென்னாட்டு காலக்குடி வேந்தனாக இருந்து நம்பி நீ நிறுத்த அந்த சின்ன பொடிய பெயர் அவனை பிடிக்க வரவில்லை என்ற வதிகளாக நீ மட்டையனே. சொல்வதை கேள். என்னுடைய தூதர்களை ஏதோ காரணமாக இழுத்து முடித்து விட்டான். அவன் எப்பேர்கள் ஆக இருந்தாலும் சரி இதோ இதோ போகிறேன் அவர் அதாக்குதம் செய்கிறேன். தேவர்களை யமலோகம் ஓட்டுவேன். கண்டால மார்கண்ட கண்டால விடுவனா கண்டால மார்கண்ட கண்டால விடுவனா. இருந்தாலும் தூதர்களை விட்டு ஓடிவிட்டான். அந்த மார்கண்டன் எங்கே இருக்கிறான் என்றால் திருக்கரையூரிலே இருக்கிறான். ஏதோ கல்லுக்கு பூஜை போட்டு ஓம் சிவசிவா சிவசிவா என்று காத்துக் கொண்டிருக்கிறான். இருந்தாலும் நம்ம கையாக போகணும் சில திருக்கரையூர் நாடியே மன்னனும் ஆனந்தமா தான் நடந்தேனே மன்னனும் என்னுடைய தூதர்களை நீ உடம்பு எரிகின்றபடி செய்து சாம்பலை அழித்தாய். சீக்கிரமாக ஒழுங்கு எரிங்கி வந்தால் என்னுடைய இடத்தை வந்தால் உனக்கு என்ன தெரியுமா? தங்க சிமாதனம் புஷ்பவனம் ஏற்றி உனக்கு தெய்வ லோகத்தை கொண்டு தேவர்கள் மூவர் கிண்ணர் கிம்பிடர் அத்திரிக்கு முன்பாக உனக்கு குறைக்கத்தான் அனுப்பி இருக்கிறேன். ஆனால் யமதர்மராஜனே அடே மார்கண்டா ஏது வார்த்தை சொல்கிறாய்? ஏது வார்த்தை சொல்கிறாய்? உனக்கு ஆயுள் முடிந்து விட்டது. ஆயுள் முடிந்து 3 நாளைக்கு ஆகிவிட்டது. 3 நாளைக்கு என்றால் 3 நிமிடம் தான். சீக்கிரமாக வந்தால் உனக்கு சொர்க்கலோகம், இல்லை என்றால் உனக்கு நரகலோகமாக்கி விடுவேன். அப்படியா? ஆமா. நான் வரவிட்டால் என்ன செய்வாய்? அப்படியா? வாதம் கேட்கிறாயா? இளசிங்கம் பூனைக்கு அஞ்சுமோ, இந்த எலி வந்து பூனைக்கு மிஞ்சுமோ? பூனைக்கு அஞ்சமோ, அந்த எலிவந்து பூனைய மிஞ்சுமா? மரியாதையாக வந்து உனக்கு ஆயுள் 16 ஆண்டு முடிந்து 3 நாளைக்கு ஆகிட்டது. சீக்கிரமாக வந்து விட்டால் உனக்கு நீ கேட்டு சொர்க்கமெல்லாம் கிடைக்கும். அப்படியா? இல்லை என்ற நரகத்தில் செல்ல வேண்டும். இந்த சிவனார் இருக்கும் போது எனக்கு சிந்தியல் பயமே கிடையாது. வந்த வழியை விட்டு வராத வழி ஓடி போய் உந்தனை பார்ப்பேன், ஈசனை பார்ப்பேன். உந்தனை பார்ப்பேன், ஈசனை பார்ப்பேன். உந்தனை பம்பரம் போல ஓட ஓடுங்க.
போடுங்க படிக்கல ஓடி கீழே ஈசா நேசா கைலேச வாசா மகண்டா காலகண்டியாசா திரிநேத்திரா மான்மறி தெரித்த ஈசனே மங்கைக்கிட வாங்கி தந்த மகாதேவனே 2011 நேத்திரம் நடத்திய என் அப்பனே வனமாராதா என்னுடைய பக்தி வச்சு எனக்கு காட்சியளிக்க வேண்டும். காலையில் அவன் பொல்லாதவன் கண்டாவிட மாட்டான். அப்படியா? இந்த கருத்தினுடைய பேரை சொன்னா உன்னை தொடவே மாட்டான். ஆகட்டும். யமன் அவன் பொல்லாதவன். ஆகட்டும். உன்னை கண்டா விட மாட்டான். இந்த ஈசனுடைய பேரை சொன்னா உன்னை தொடவே மாட்டான். ஆகட்டும். கவலை வேண்டாம் மருகண்டா. சாமி, உன் தந்தையாருக்கு நான் கொடுத்த வரம் 16. இன்று முதல் உனக்கு என்றும் 16. ஆகட்டும். கவலைப்பட வேண்டாம். ஓன் பெறுகிறா ஓன் பெறுகிறா ஓன் பெறுகிறா கேளுங்க சபையார்களே. என்ன எவனாகப்பட்டவன் சிவபெருமான் சூழத்தினாலே பூமி மேல இந்த பூமி பாரத்தை தாக்க முடியவில்லை. இந்த யமனை எழுப்பினா ஆச்சு. ஏதாவது பூமி பாரத்தை தாக்க முடியாது. அதனால உமாதேவி, அதனால சிவபெருமா இந்த யமனுக்கு உயிர் கொடுக்கிறார். ஏன் வீசி வழியால் பிடித்த காரணம் என்ன? ஆனால் மகதேவா, நான் நீதி தவறாத மன்னன், யாருக்கும் அஞ்சாத மன்னசன். சொல்படி சொல்லுவேன் கேட்பேன். இன்று விடுவேன், நாளை பிடித்தால் நீ ஏற்றுக்கொள்வையா? மருகண்டா, இந்த மார்கனுக்கு ஆயுதம் முடிந்தது. இந்த சிவபெருமானுக்கும் ஆயுதம் முடிந்ததா? சிவபெருமானுக்கு ஆயுள் முடியும் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்க 300 தேவர்கள் இருந்தாலும் நீ உன்னுடைய பணி வேலை செய்கிற நிமித்தம் அல்லவா? இருந்தாலும் உன் வார்த்தைப்படி நான் கட்டாள ஏன் லிங்கத்துக்கு ஏன் செல்சிக்கு கவர் போட்ட? ஓஹோ, உன் கவித்துக்கு நான் போடவில்லை. நான் மார்கனை பார்த்த கோபப்பட்டேன். ஏனென்றால் 3 மணி நேரம் இருக்கிறது. அதுக்குள்ள அவனை பிடித்து உங்களோட ஒப்படைக்க வேண்டும் அல்லவா? அதற்காக அந்த வேலை செய்தேன். மன்னிக்க முடியாம குற்றம். மார்கனுக்கு ஆயுள் முடிந்தது. இந்த சிவனுக்கு ஆயுள் முடிந்ததா? சிவனுக்கு ஆயுள் முடியும். என் மேல ஒரு வீசுவலை பாசக்கீரை விழுந்ததே மகா கொடி குற்றம். அப்படியா? ஆமா. அதற்காக கோடி மன்னிப்பு கேட்கிறேன். இருக்கட்டும். இந்த ஜமனாபுரியே இது நீ ஆளு. அப்படியா? சரணம் சரணம் ஐயா மகதேவா.